எந்த அடிப்படையில் இந்த டெல்லி விசிட் அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு? கடந்த காலங்களில் தவிர்த்து விட்டு அல்லது மாநில உரிமைக்கு எதிராக இருக்கிறார்கள், நிதி வழங்கவில்லை அப்படின்னு தவிர்க்கப்பட்ட கூட்டத்தில் இந்த முறை கலந்து கொள்வதற்கான அவசியம் ஏன் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. நிச்சயமாக கடந்த 3 கூட்டங்களில் ஏன் போகலை, இப்போ மட்டும் ஏன் போகிறாங்க, இடி ரெய்டெலாம் நடந்துகிட்டு இருக்கு, இதையெல்லாம் சரி செய்வதற்காக முதலமைச்சர் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்க்கட்சிகள்லாம் குற்றம் சுமத்தினாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பு இடைக்கால தடை விதித்த பிறகு இந்த வாதங்கள்லாம் தவிடுபடியாச்சு, அவங்களுடைய கூற்று பொய்யாக்கப்பட்டது என்பது இன்றைக்கி உள்ளங்கை நெல்லிக்கனி. ஆனால் கடந்த கூட்டத்துக்கு ஏன் போகலை, இந்த கூட்டத்துக்கு ஏன் போகிறாருன்ற ஒரு பொலிட்டிக்கல் கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். 2021 திராவிட முன்னேற்ற கழகம் அரசு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமையில் பொறுப்பேற்றதுக்கு முன்னாடி பொறுப்பேற்ற காலகட்டத்தில் கொரோனா காலம், அது வீடியோ கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த சமயத்தில் நாம் பொறுப்பில் கிடையாது. அடுத்த கட்டமாக 2022 அந்த நிதி ஆயோக் கூட்டம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்றைக்கி வச்சுருந்தாங்க. முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞருடைய நினைவு தினம், அதனால் போக முடியல. அடுத்து 2023 இந்த கூட்டம் வைத்தபோது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் அரசின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் பிரதிநிதியாக ஒருவரை கலந்து கொள்ள வேண்டும் என்று அனுமதி கேட்டோம். அனுமதி ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர்கள் தான் மெம்பர்ஸ். ஓகே. இன் ஆப்சன்ஸ் ஆஃப் முதலமைச்சர் ஆன் பர்மிஷன், அதாவது ஒன்றிய அரசினுடைய அனுமதி பெற்ற பிறகு தான் யார் ஒருவரையும் பிரதிநிதி அனுப்ப முடியும். ஸோ 23 அது போக முடியல, அவங்க அனுமதி கொடுக்கல. 24 இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான எந்த விதமான நிதி ஆதாரமும் இல்லை, திட்டங்கள் இல்லை, தமிழர் என்ற வார்த்தையே இல்லை, இதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் வெளிப்படையாக அறிக்கை விட்டு புறக்கணித்தது மட்டுமில்லை, இந்தியாவில் 8 முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை வழி தோன்றி எல்லாமே அதை புறக்கணிச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் போன முதலமைச்சரில் கூட அம்மையார் மம்தா பானர்ஜிக்கு போதிய நேரம் கொடுக்கல என்று அவமானப்படுத்தப்பட்டதாக சொல்லி வெளிநடப்பு செய்திருக்கிறாங்க. ஸோ கடந்த காலங்கள் நாங்கள் கண்டித்தோம். கடந்த ஒரு முறை